ஹலோ டார்மிஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்குது டாம் ஃபேன் ஃபிக்ஷன். ஸோ நான் உங்கள் டாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டேக்புக் அண்ட் யோங்கி மீன் ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு ஒன் ஷாட் தான். ஸோ இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கொஞ்சம் டாக்ஸிக்காக இருக்கணும், டார்க் ரொமான்ஸாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த எஃப்எஃப் ரெடி ஆகிருக்கு. ஸோ ஆர்மிஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாண்டா. ஸோ எடுத்ததுமே இந்த பக்கம் காட்டினா ஜிம்மின் ஸோ உட்காந்துட்ருக்கான் ஒரு இடத்துல, அப்படியே சோகமாக உட்காந்துட்ருக்கான். டைம் பார்த்தா மிட் நைட். ஸோ அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது ஷரோ டோர் கதவு நாக் பண்ணுறாங்க. ஸோ ஜிம்மின் பயத்தோடவே போய் ஓப்பன் பண்ணுறான். ஸோ அவங்க நிற்கிறது வேறு யாரும் இல்லை, ஷியோங்கி தான். ஷியோங்கியை பார்த்தோன்னே ஜிம்மின், ஷியோங்கி வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே போகிறான். பட் யோங்கி அப்படியே ஜிம்மினை தள்ளி விட்டுச்சு. தள்ளி ஏறு, ஷியோங்கிட்டேருந்து தள்ளி ஏறுறா, நீ கிட்ட கூட வராது. இந்த மாதிரி சரியான யோகியை நான் பார்த்ததும் இல்லை, உன் அண்ணனும் மாதிரி இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு யோகி நடந்து போகிறான். ஸோ ஜிம்மின் அந்த இடத்த விட்டு போயுமே இப்போ தான் ஏஞ்சிக்கிறான். ஸோ யோகி என்ன நினச்சானோ என்னமோ தெரியல, தரன்னு இந்த பக்கம் ஜிம்மினோட முடியை பிடிச்சி தான் இழுத்துட்டு போகிறான். ஸோ நேராக அவங்களோட ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ இந்த பக்கம் ஜிம்மின் அந்த கையை தட்டி விடுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணலாம், பட் சுத்தமாக முடியல. அந்த பக்கம் ஜிம்மின் அப்படியே யோகியை பார்க்குறான். ஸோ யோகி அப்படியே ஜிம்மினை பார்த்து ஷூ ஆர் டிசர்வ் ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே ஜிம்மினை பெட்டில் தரலாம். ஸோ அன்றைக்கி நைட் அவங்க ரெண்டு பேருமே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க டைமை. யோகி எப்பயுமே இல்லாமல் இந்த பக்கம் ஜிம்மின்கிட்ட ரொம்ப ரஃபாகவும் ரொம்ப டார்ச்சரிஸாகவும் தான் போயிட்டுருக்கு இந்த பக்கம் ஜிம்மினுக்கு. ஸோ மார்னிங் ஆனாலுமே இந்த பக்கம் ஃபஸ்ட்டு எழுந்திக்கிறது யோகி தான். ஸோ அவன் பாட்டுக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வந்து பார்க்குறான். பட் ஜிம்மின் ஸ்டில் நல்லா தூங்கிட்டு இருக்கான், ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால. பக்கத்தில் இருந்த ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து அப்படியே ஜிம்மின் ஃபேஸ்லேயே ஊற்றுறான். ஸோ ஜிம்மின் அப்போ தான் ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். அவனுக்கு சுத்தமாக ஏஞ்சிக்கவே முடியல, இன்னும் தூக்கம் வந்துகிட்டே இருக்குது, ரொம்ப டயர்டாக வேறு இருக்குது. ஸோ ஜிம்மின் அப்படியே இந்த பக்கம் பார்க்குறான் யோங்கியை. ஸோ யோங்கி அப்படியே இந்த பக்கம் ஜிம்மினை பார்த்துட்டு, ஹேய் ஃபஸ்ட்டு ஏஞ்சி போய் சமையல் செய், இல்லைன்னா என்ன ஆகும்னு உனக்கே தெரியும்ல, எனக்கு ஆஃபீஸ்க்கு வர டைம் ஆகும். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பக்கம் தான் ஜிம்மின் எழுந்திரிச்சிக்கிறான். ஸோ எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நல்லா சமையல் செய்யறதுக்காக போகிறான். இந்த பக்கம் ஜிம்மினோட மனசில், அந்த லைஃப் நான் எதுக்கு வாழ்ந்துட்டுருக்கேன், எதுக்கு நான் இருக்கணும், எல்லாருமே எனக்கு நம்பிக்கை துரோகம் தானே பண்ணுறாங்க, நான் எதுக்கு இவங்க கூடலாம் இருக்கணும், எனக்குன்னு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் இது வரைக்கும் கிடைக்க போகிறதில்ல, எனக்கு சுத்தமாக பிடிக்கல இந்த மாதிரி ஒரு லைஃப்பை வாழ்கிறதுக்கு. அது இன்னொரு விஷயம், ஜீவன் ஜாங்கி என் லைஃப்பை மறக்கவே மாட்டேன், நல்லா பையன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பக்கம் ஜிம்மின் ஒரு பக்கம் குழம்புக்கிட்டே இந்த பக்கம் செஞ்சிடறான் அப்படின்னு. ஸோ அந்த நேரத்தை எடுத்து சர்வ் பண்ணி வச்சிடலாம். அதுதான் யோகிக்குள்ளே வந்தோடனே யோகிக்கு அந்த சாப்பாடுலாம் கொடுக்குறான். ஸோ யோகியே சாப்பிட்டுட்டு ஸோ அப்படியே வந்து ஜிம்மினோட கன்னத்தை பிடிச்சி அப்படியே கிட்ட இருக்கான். ஸோ ஜிம்மின் போகிறான் கிட்ட, என்னாச்சு மாஸ்டர், ஏய் இந்த பார், நான் போய்ட்டு ஆஃப் டேலேயே வந்துடுவேன், ஸோ பி ரெடி அப்படின்னு நம்ம சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் ஜிம்மின், எதுக்கு மாஸ்டர், ரெடியாக இருக்கு, உனக்கே ஆன்சர் தெரியும் அப்படின்னு ஜிம்மின் ஒரு மாதிரி பயப்படுறான். ஸோ அந்த பக்கம் அப்படியே ஷோங்கி அங்கே போயிட்டு கிளம்பி போயிடுறான். ஸோ அந்த பக்கம் ஜிம்மின் திரும்பவும் போகிறான். போயிட்டு ஒரு ரூமுக்குள்ளே தான் கருவை சாட்டிக்கிட்டு செம்மையாக அழுகுறான். ஸோ ஜிம்மினுக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. ஸோ ஜிம்மின் அவனை பற்றியே சொல்கிறான், என் பேர் ஜிம்மின், அண்ட் தென் நான் காலேஜ் படிக்கிற வயசு தான் எனக்கு ஆகுது, ஜஸ்ட் எனக்கு இப்போ தான் ஒரு 19 இயர்ஸ் தான் ஆகுது. ஸோ நீ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தது என்னோடய ஹஸ்பண்ட் யோகி, அண்ட் தென் எனக்கு ஒரு அண்ணன் தான். ஸோ அவன் பேர் ஜாங்கி. அவனை பற்றி இப்போ நான் பேச விரும்பலை. ஸோ எனக்கு என்னாவோ போதுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. காரணம் என்னோட ஹஸ்பண்ட், அவனுக்கு எப்போல்லாம் கோவம் வருது, எப்போல்லாம் அவனுக்கு டிப்ரெஷன் ஆகுறானோ என்னை ஒரு பொம்மை டார்ச்சர் பண்ணான். ஸோ எனக்கு அதனாலே இங்கே இருக்க சுத்தமாக பிடிக்காது. இன்னொரு தடவை அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்தா ஸோ நான் இந்த இடத்த விட்டு போடுறதை தான் பார்ப்பேன். பட் எங்கே போனாலும் என்னை கூட்டிகிட்டு வந்து வச்சு இன்னும் என்னை கஷ்டப்பட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியுமா, என் லைஃப்பில் இல்லாத கஷ்டத்தை தான் பட்டுருக்கேன். என்னை ஏமாற்றிட்டாங்க, அந்தி என்கிட்ட இருந்த எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டாங்க, திரும்பவும் என்கிட்ட பாசத்தை காட்டுற மாதிரி காட்டி என்னை பிரச்சனையிலேயே சிக்க வச்சுட்டு போகிறாங்க எல்லோரும். பிகாஸ் எல்லாருக்குமே அவங்க லைஃப் தானே முக்கியம், என் லைஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அவனை பற்றி மேக்ஸு ரொம்ப கஷ்டப்பட்டு ஸோ
ஸோ சொல்லி முடிக்கிறான். அப்படியே இந்த பக்கம் காட்டினா யோகி, என்ன தேடுனீங்களா? இன்னும் எவ்வளோ நாள் இருக்கும் உங்களுக்கு தேடுறதுக்கு? இல்லை பாஸ், எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கும். டேய், என்னடா பார்த்துட்டு தான் இருக்கீங்கன்றீங்க? ஆஃபீஸில் ஒரு பக்கம் டென்ஷனாக, இந்த மாஃபியா வேர்ல்டில் ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்கு எனக்கு. இது பாருங்கள், எனக்கு தெரியாது. சீக்கிரமாக அவங்க 2 பேரையும் கண்டுபிடிங்க, புரியுதா? மெயினாக நம்பிக்கை ஜங்குக்கு கண்டுபிடிங்கடா அப்படின்ற மாதிரி. ஸோ யோகி இந்த பக்கம் சொல்லிடுறான். டைமை பார்க்குறான். ஸோ டைம் ஆகிடுச்சு. இந்த பக்கம் யோகி அப்படியே ஒரு கையில் ஒரு கிளாஸ் எடுத்து அதில் அப்படியே லைட்டாக சரக்கு ஊற்றி தண்ணி ஊற்றி அடிக்கிறாப்புல மிக்ஸ் பண்ணி. ஸோ அடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு தான் கிளம்பிடுவான். ஸோ வீட்டுக்கு வந்தோடனே இந்த பக்கம் ஜெமினாக தேடுறான். ஸோ ஜெமின் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சின்ன ரூம்லேயே அப்படியே படுத்து தூங்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் யோகி வந்துட்டு, எங்கே போனாங்க, எங்கே, கண்டிப்பாக அந்த ரூமில் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் யோகி அப்படியே போய் பார்க்குறான். அந்த ரூமில் தான் ஜிம்மன் அப்படியே மொத்தமாக உட்காந்து தூங்கிட்டு இருக்கான். ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே யோகி வந்தோடனே ஜிம்மனோட காலை பிடிச்சி எடுக்கிறான். ஸோ ஜிம்மன் அப்படியே கண் தொடர்ந்து பார்க்குறான் யோகி அங்கே இருக்கிறது. யோகி மாஸ்டர், நீங்கள் எப்போ வந்தீங்க? நீ நல்லா தூங்கிட்டு இருக்கும்போதே வந்துட்டேன், எந்திரிச்சிரு அப்படின்னு சொல்கிறான். ஸோ அது கேட்டதுமே இந்த பக்கம் ஜிம்மன் டப்புன்னு எந்திரிச்சிரு. மாஸ்டர், மாஸ்டர் என்னாச்சு மாஸ்டர்? எதுக்கு கோவமாக இருக்கீங்க? என்னாச்சு? எந்திரிச்சிடுறா அப்படின்றான். ஸோ ஜிம்மன் அப்படியே எந்திரிச்சு உக்காந்துட்டு இருந்தாலும் முழுசாக அப்படியே எந்திரிச்சு நிற்கிறான் யோகி ஹைட்டுக்கு. ஸோ யோகி அப்படியே ஜிம்மினோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஸோ ஜிம்மினுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இப்போ என்ன நடக்க போகுதுன்னு. ஜிம்மின் அவனோட கண்ணெல்லாம் மூடிக்கிறான். ஸோ மூடிட்டு யோசிக்கிறான், காட் ப்ளீஸ் எனக்கான கொஞ்சம் மர்சி காட்டுங்க, எனக்கு இந்த இடத்துல இருக்க பிடிக்கல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜிம்மின் அப்படியே போகிறான் யோகி கூட. பார்த்தா ஒரு ரூம் மாதிரி இருக்குது. ஸோ நிறைய திங்ஸ் அந்த இடத்துல இருக்குது. அப்படியே ஜிம்மின் பார்க்குறான். பார்த்தா ஊசி போடுறது, டேப்லெட்ஸ் இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க அந்த இடத்துல. இந்த பக்கம் ஜிம்மின், நான் அந்த இடத்துக்கு தான் திரும்ப வரக்கூடாதுன்னு நினச்சேன் வாழ்நாளில், திரும்ப நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன் காட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிம்மின் அப்படியே இந்த பக்கம் யோகியை பார்த்துட்டு, ப்ளீஸ் ப்ளீஸ் மாஸ்டர், இது மட்டும் வேணாம் மாஸ்டர், ப்ளீஸ், நீங்கள் எப்பயுமே ரீசன் இல்லாமல் இதெல்லாம் பண்ண மாட்டீங்களா மாஸ்டர், ப்ளீஸ் மாஸ்டர் ப்ளீஸ், எனக்கு இப்போதைக்கு வேணாம் மாஸ்டர், ப்ளீஸ் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் ஆனால் இந்த பக்கம் யோகி, எனக்கு இன்றைக்கி இதை பண்ணணும்னு தோணுதேன், பட் பண்ணி தான் தீரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அது கேட்டு இனிமேல் பக்கம் ஜிம்மன், நான் தான் எந்த தப்புமே பண்ணலையில, அப்போ எதுக்கு எனக்கு இந்த பனிஷ்மெண்ட், ப்ளீஸ் மாஸ்டர் ப்ளீஸ், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி ஜிம்மன் கேட்குறான். பட் ஆனால் இந்த பக்கம் ஷோங்கி எதுவுமே சொல்ல ஜிம்மினோட ஹேண்ட்ஸை கொண்டு போய் ஸோ லாக் பண்ணுறான் ஒரு இடத்துல. ஸோ ஜிம்மின் அப்படியே அந்த லாக் பண்ணி வச்சுருக்காங்களே, ஸோ அது அப்படியே ஒரு கயிறு மாதிரி இருக்குது, அதை பிடிச்சி இழுக்கிறான் அந்த பக்கம் யோகி. ஸோ ஜிம்மின் அப்படியே யோகி பின்னாடியே போகிறான். ஸோ யோகி பின்னாடி போனால் அங்கே ஒரு ஷார்ப்பான ஒரு நீடில் மாதிரி இருக்குது ஊசி. ஸோ எப்படி நம்ம இன்ஜெக்ஷன்லாம் போடுவாங்க ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரி. ஸோ அதை எடுத்து அப்படியே இந்த பக்கம் ஜிம்மினோட கையில் தான் போட்டுடுறான் யோகி. ஸோ ஜிம்மினுக்கு நிறைய இல்யூஷன்ஸ் வந்துட்டுருக்கு நிற்காமல். ஸோ யோகி அப்படியே ஜிம்மினை அப்படியே இழுத்துட்டு போய் ஒரு ரூமில் தள்ளி கதவு சாத்திடுறான். ஸோ அந்த ரூம் ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸோ ஜிம்மின் செம்மையாக காத்துறான் அந்த டார்க் ரூம்லேருந்து. யோகி ப்ளீஸ் ஓப்பன் பண்ணிடுங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, ப்ளீஸ் யோகி ப்ளீஸ், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ப்ளீஸ் ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜிம்மின் கத்துறான். ஸோ ஒரு பக்கம் அவனோட இல்யூஷன்ஸ்லாம் சேர்ந்து அவனை ஒரு பக்கம் ஆட்கொள்ளுது. ஸோ இந்த பக்கம் ஜிம்மின், ஐயோ ஷார் நீங்களாம் ப்ளீஸ் அடிக்காதீங்க ப்ளீஸ், ஷோங்கி ப்ளீஸ் ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிம்மின் கத்திகிட்டே இருக்கான். பட் ஆனால் யோகிக்கிட்டேருந்து நோ ரெஸ்பான்ஸ். நேராக போகிறான் ஷோங்கி, அவனோட ஹெட்செட் எடுத்து காதில் போட்டு சம் மியூசிக்ஸை ப்ளே பண்ணுறான். ஒரு கால் வருது. ஸோ அந்த கால் அட்டன் பண்ணுறான். இந்த பக்கம் கால் அட்டன் பண்ணி யோகி பேசுகிறான். ஹலோ யார்? பாஸ் நாங்கள் தான், நீங்கள் சொன்னதில் இன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் கேதர் பண்ணியிருக்கோம். ஓ தேங்காய் பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் பாஸ். ஸோ அவங்க வந்து கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போயிருக்காங்க, இந்த கண்ட்ரியில் இல்லைன்னீங்களே. ஸோ நான் இருக்கிற எல்லா ஏரோப்ளைன்ஸ் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அவங்க ஏரோப்ளைன் வழியாக போகல, பஸ் ட்ராவலில் தான் போயிருக்காங்க. நம்ம நினச்சது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அனுப்பிவிடுங்க அப்படின்னோடனே அவங்க கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த பக்கம் யோகிக்கிட்ட அனுப்பிவிடுறாங்க.
ஸோ அன்றைக்கி யோகி அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு கன்ஃபார்ம் உங்களை தேடி வருவேண்டா ஜங்குக், நீ செஞ்ச தப்புக்கு கண்டிப்பாக நீ பிராயச்சித்த அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஒரு பக்கம் யோகி சொல்லிகிட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜிம்மன் ஒரு பக்கம் காது அதெல்லாம் மூடிக்கிட்டு உடம்பு நல்லா இறுக்கமாக பிடிச்சிட்டு அப்படியே அந்த ஓரமாக உட்காந்துட்ருக்கான். ஸோ அந்த ரூம்லேயே. ஸோ அவனுக்கு சுத்தமாக முடியல, ரொம்ப பயமாக இருக்குது. நல்லா கண்ணெல்லாம் இறுக்கி மூடிட்டுருக்கான். ஸோ இந்த பக்கம் காட்டினா அப்படியே தேக்குக்கு தான். ஸோ தயான் அப்படியே ஜேகேயை பார்த்து பேசிகிட்டு இருக்கான். ஜேகே, சென்னத்தே என்னாச்சு? நம்ம செஞ்சதெல்லாம் கரெக்ட் தானா? எப்பயுமே கரெக்ட் தான் தே. எதுக்கு திடீர்னு உனக்கு இந்த கேள்வி? இல்லை, கேட்டேன், எனக்கு உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுச்சு ஜேகே அப்படின்ற மாதிரி ஜேகே கிட்ட அவன் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ ஜேகே அப்படி தாங்க பார்த்து என்னாச்சு என்னாச்சு ஜேகே, நீ ஹாப்பியாக இருக்கியா? உன் கூட நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தே. உனக்கு உங்கள் அண்ணா ஞாபகம் வரலையா? சொல்லுதே. எனக்கு வருது தான் ஜேகே, அப்பப்போ எங்கள் அண்ணாவோட ஞாபகம். பட் அவனோட பிஹேவியர்ஸ், அவன் பண்ண விஷயம் அதெல்லாம் சேர்ந்து அவனை இன்னும் என்ன மறக்க வைக்குது. ஸோ நம்ம இந்த லைஃப்பை ஹாப்பியாக வாழணும்னு வந்திருக்கோம். ஹாப்பியாக வாழலாமே, தேவையில்லாமல் அவனை பற்றி எதுக்கு வச்சுக்கிட்டு. இந்த 6 மந்த்தும் ஜேகே நான் அவன் கூட ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஸோ ஃபைனலாக நம்ம மேரேஜும் பண்ணிக்கிட்டோம். போதும், எனக்கு இது மட்டும் போதும். ஓகே தே. என்ன ஜேகே, உங்க கூட லைஃப் லாங் இப்படியே இருக்கணும் தான் அப்படின்ற மாதிரி. ஸோ ஜேகே சொல்கிறான். இந்த பக்கம் தான் ஜேகே, நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்பேன். ஸோ கோவப்படக்கூடாது. நீ என்ன சொல்லுது? நீ ஏன் ஜிம்மீனை கூட்டிகிட்டே வரல கூட? அவனை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். ஏன் அந்த இடத்துல அந்த மாதிரி லெட்டரையும் வச்சுட்டு வந்த? உனக்கு நல்லாவே தெரியும், பதில் நீ தெரிஞ்சு எனக்கு கேட்காத தயாங்க அப்படின்னு ஒன்று தாங்க அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு, இங்கே பாரு ஜேகே, எல்லாருமே என்னவும் சொல்லிட்டோம் நம்ம 2 பேர் பற்றி, அதெல்லாம் எனக்கு தேவையில்லாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னசென்ட்டான சோல் யாரும் தண்டிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மேபி உனக்கு அதுதான் தோணுதா? ஜிம்மீன் இன்னசென்ட் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பக்கம் ஜேகே சொல்லிட்டு ஸோ உட்காந்துருந்த இடத்துக்கிட்ட ஏஞ்சிக்கிறான். ஸோ அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க. இதை பார்த்தோன்னே தான் திரும்பவும் கோவமாக அவனை பற்றி பேசினாலே கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே இந்த பக்கம் ஜேகே கிட்டே போகிறான். ஸோ ஜேகே பேக்குக்கு பண்ணான். ஸோ ஜேகேவும் இந்த பக்கம் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு தாங்கிட்டு தே, எப்பயுமே இந்த ஸ்மைல் ஃபேஸில் இருக்கும். அந்த நீயும் நானும் ஹாப்பியாக இருக்கணும். நம்ம லைஃப் வாழ்கிறதுக்காக தான் நம்ம இந்த கன்செப்ட் வந்து நம்ம லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு இல்லை. ஓகேவா? ஓகே ஓகே ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப ஹாப்பியாக சொல்லிடுறான். ஸோ அப்படியே இந்த பக்கம் ஆப்போசிட் சைட் காட்டினா ஜேகே மார்னிங் எழுந்திரிச்சு எங்கேயோ ரெடியாக வரான். ஸோ பிளாக் கலர் சூட்லாம் போட்டுட்டு இந்த பக்கம் காட்டினா ஜிம்மன் ஸ்டில் அந்த ரூம்லேயே தான் இருக்கான். ஸோ ஜேகே நேராக கிளம்பி அவங்க ஒரு பெரிய மீட்டிங் மாதிரி இருக்குது. ஸோ அந்த மீட்டிங்க்கு தான் போகிறான். ஸோ அந்த மீட்டிங்கும் எண்ட் ஆகிடுது கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஹார்ஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவங்க வந்து அவனோட பாடி கார்ட்ஸோட கிளம்புறான். ஸோ நேராக கிளம்பி எங்கே போகிறான்னா இந்த பக்கம் தாங்க பற்றியும் ஜேகேவை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போகிறான். ஸோ அந்த இடத்துக்கு போய்ட்டு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக பார்க்குறான். பட் அவனோட இன்ஃபர்மேஷன்ஸாக ஒவ்வொரு இடமா தான் இருக்குது. ஸோ இந்த ஊர்லேருந்து இந்த ஊர், இந்த ஊர்லேருந்து அந்த ஊர்லன்னு சொல்லுவாங்கள்ல, சென்னை டு காஞ்சிபுரம், காஞ்சிபுரம் டு விழுப்புரம், அந்த மாதிரி தான் இருக்குது அந்த இடமே. ஸோ அவங்க என்ன கண்ட்ரியில் இப்போ கரண்ட்டாக இருக்காங்கன்றது சுத்தமாக தெரியல இந்த பக்கம் யோகிக்கு. ஸோ யோகி ஒரு பக்கம் கடுப்பில் உட்காந்துட்டு இருக்கான். ஒவ்வொரு இடமா அவன் பார்த்து எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் காட்டினா ஜிம்மன், அப்படியே இந்த பக்கம் காட்டினா ஜிம்மன் ஒரு பக்கம் அந்த ரூம்லேயே அன்கான்ஷியஸ் ஆகி கிடக்குறான். ஸோ இந்த பக்கம் ஜிம்மன் அப்படியே அவனோட பாடியை நல்லா இருக்கமாக பிடிச்ச மாதிரி ஸோ அந்த இடத்துல அப்படியே விழுந்து கிடக்குறான். இந்த பக்கம் யோகி விடாமல் தேடிட்டுருக்கான். பட் நோ இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் இட். ஸோ அதனால் அவன் அதை அப்படியே விட்டுட்டு ஸோ 2 டேஸ் ஆகுது. 2 டேஸாக அவன் அதே வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கான். ஸோ கடுப்புலேயே இந்த பக்கம் உள்ளே வரான் யோகி. ஸோ உள்ளே வந்தால் யோகி அப்படியே வந்து சோஃபாவில் கொஞ்ச நேரம் உட்காரான். தலைலாம் வலிக்குது அவனுக்கு. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் தலையை பிடிச்சிக்கிட்டு உக்காந்துட்ருக்கான். அப்போ தான் ஞாபகம் வருது அவனுக்கு. ஸோ ஜிம்மினோட ஞாபகம். யோகி நேராக எந்திரிச்சு அந்த ரூமுக்கு போய் ரூமோட டோரை ஓப்பன் பண்ணுறான். ஸோ கீ போட்டு
பார்த்தா ஜிமின் அப்படியே அந்த இடத்துல அன்கான்ஷியஸ் ஆகி கிடக்குறான். ஸோ அதை பார்த்தோன்னே யோங்கி, ஏய் ஜிமின், ஜிமின் ஏஞ்சிரு அப்படின்ற மாதிரி கண்ணை தட்டுறான். பட் ஜிமின் ஏஞ்சிக்கவே இல்லை. ஸோ ஜிமின் அப்படியே பொறுமையாக கேரி பண்ணுறான். ஸோ கேரி பண்ணால் கீழேலாம் ஒரு மாதிரி ஸோ பிளட்டிஷாக இருக்குது. ஸோ அதை பார்த்தோன்னே யோங்கி, ஏய் ஜிமின், ஜிமின் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் எழுப்பி எழுப்பி பார்க்குறான். ஸோ அவனுக்கு ரொம்ப வேர்க்குது. ஸோ ஜிமின் இந்த கண்டிஷனில் பார்த்தோன்னே அவனால் தாங்கவே முடியல. ஸோ உடனே இந்த பக்கம் ஜிமினை காரில் எடுத்து போட்டுக்கிறான். ஸோ போட்டுட்டு நேராக ஹாஸ்பிட்டலை பார்த்து தான் போயிட்டுருக்கான் அந்த பக்கம் யோங்கி. ஸோ ஜிமின் கண்ணே திறக்கிற மாதிரியே இல்லை. ஸோ இந்த பக்கம் காட்டினா ஸோ ஹாஸ்பிட்டலில் தான் ஜிமினை படுக்க வச்சுருக்காங்க. ஸோ ஒரு வார்டில் ஜிமினுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ யோங்கி வெளியே தான் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அவனுக்கு ரொம்ப பரட்டமாக இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்குலாம் ஜிமின் எக்ஸ்ப்ளோர் ஆகி அவனுக்கு ப்ளீட் ஆனதே கிடையாது. ஸோ அதை தான் திங்க் பண்ணி பார்த்துட்ருக்கான். ஸோ யோங்கி, ஜிமின் ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்திருப்பான். ஸோ அதெல்லாம் திங்க் பண்ணி பார்க்குறான் யோங்கி. அந்த நைட் மட்டும் நம்ம லைஃப்பில் வரலனா ஜிமின், நீயும் எப்படி இருந்திருப்பேன், நானும் எப்படி இருந்திருப்பேன். ஸோ அந்த நைட் வராமலே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பக்கம் யோங்கி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான். ஏன்னா அவனுக்கு இந்த மாதிரி ஜிம்மினை டார்ச்சர் பண்ணணுன்ற எண்ணமே இல்லை. ஸோ இந்த பக்கம் ஜங்க் குக் பண்ண வேலையால் தான் ஸோ ஜிம்மின் இந்த பக்கம் இருக்கான். ஸோ அப்படியே காட்டினா இந்த பக்கம் ஜிம்மின் ஸோ பொறுமையாக ஐஸை ஓப்பன் பண்ணுறான். ஸோ டாக்டர்ஸ் ஒரு பக்கம் ஜிம்மினுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிம்மின் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணோன்னே டாக்டர்ஸ் பார்த்துட்டு, ஜிம்மின், ஜிம்மின், மிஸ்டர் ஜிம்மின், இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஜிம்மின் தலையாட்டுறான். ஸோ ஓகே மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ ஜிம்மின் பார்க்குறான், நான் இங்கே எப்படி வந்தேன், உங்கள் ஹஸ்பண்ட் யோங்கி தான் கொண்டு வந்து சேர்த்தாங்க. ஓ ஓகே டாக்டர், எனக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் சொல்கிறாங்க டாக்டர், ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு பிளட் ப்ரெஷர் மாதிரி தான் ஏறி இருக்கு உங்களுக்கு. ஸோ ரொம்ப பயப்படாதீங்க, அந்த உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க, நிறைய சாப்பிடுங்க ஜிம்மின். இன்னொரு விஷயம், நீங்கள் ஒரு 2 வீக்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அது கேட்டோன்னுமே ஜிம்மின் அப்படி டாக்டரை பார்க்கலாம். ஸோ டாக்டர் சொல்கிறாங்க, ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க, அந்த நிறைய ஃப்ரூட்ஸ் நல்லா சாப்பிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் 3 வேளைக்கும் சாப்பிடுங்க, உங்களை பார்த்தா ஒழுங்காக சாப்பிட்ற மாதிரியே தெரியலையே. அந்த இன்னொரு விஷயம், ஸோ உங்களுக்கு ப்ளீட் ஆனதுக்கு காரணம் நீங்கள் ஓவராக ஸ்ட்ரெயின் பண்ணது தான். அண்ட் தென் கொஞ்சம் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சுக்காதீங்க இந்த மாதிரி டைமில், ஓகேவா? அவ்வளோதான் ஜிம்மின். ஸோ உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே இருக்காருன்னு சொன்னிங்கன்னா அவர்கிட்டையும் நான் அதை சொல்லிடுவேன், இல்லை நீங்கள் கன்வே பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு ஜிம்மின் அப்படியே இந்த பக்கம் டாக்டர் பார்த்து, வேணாம் வேணாம் வேணாம், ஹஸ்பண்ட்கிட்ட நான் கன்வே பண்ணிக்கிறேன், நீங்கள் யாரும் சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஜிம்மின் ரொம்ப பதட்டப்பட்ட மாதிரியே சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் காணா டாக்டர், ஓகே மிஸ்டர் பார்க், அது உங்கள் இஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனாக எழுதி இந்த பக்கம் நர்ஸ்கிட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ நர்ஸும் வாங்கிட்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம் காட்டினா டாக்டர் வெளியே வராங்க. கரெக்டாக இந்த பக்கம் யோங்கி எழுந்திரிச்சிட்டு, டாக்டர் ஷிப் எப்படி இருக்கா அவனுக்கு? ஷோர் ஹஸ்பண்ட் இஸ் ஆல் ரைட். அண்ட் தென் மிஸ்டர் யோங்கி, அவர் கொஞ்சம் டேக் கேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அவர் நல்லா சாப்பிட வைங்க, ஃப்ரூட்ஸ்லாம் கொடுங்க. அவருக்கு எதுக்கு அந்த மாதிரி ப்ளீட் ஆச்சு டாக்டர்? ஸோ ஜஸ்ட் நார்மல் ப்ளீடிங் தான்ப்பா, வேறு எதுவும் இல்லை, நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம். ஸோ பார்த்துக்கோங்க, ஓகேவா, பத்திரமா. ஓகே டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோங்கி திரும்ப கேஷுவலாக அந்த இடத்துல உட்காந்துடுறான். ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜிம்மின், ஸோ அப்போ தான் ஐஸ் ஓப்பன் பண்ணியிருப்பான், அவன் கண் முழிச்சிருப்பான். ஸோ அப்படியே அந்த இடத்த ஃபுல்லாக பார்த்துட்ருக்கான். ஸோ அவனுக்கு அப்படியே இல்யூஷனாக ஒரு விஷயம் வந்திருக்கான்ல. ஸோ அதில் ஒரு விஷயம் நடந்த விஷயம் ஞாபகம் வருது. ஸோ ஜிம்மின் ரொம்ப சின்ன பையனாக இருப்பான். அந்த டைமில் அவங்க மம்மியோட விளையாடின மூமெண்ட் தான். ஸோ இந்த பக்கம் அவங்க மம்மியோட ஜாலியாக விளையாடிக்கிட்டு அவங்க மம்மிக்கிட்ட பேசிக்கிட்டு அவன் இருந்த மூமெண்ட்லாம் ஜிம்மினுக்கு ஞாபகம் வருது. ஸோ ஜிம்மின் அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு, அம்மா, நான் உன்னோட சின்ன குழந்தையாகவே இருந்துகிட்ருக்கனால உன்கிட்டயே நான் எதுக்கு தான் வளர்ந்தேன்னு தெரியல. இந்த குருவனால உலகத்தில் எனக்கு தனியாக விட்டுட்டு போயிட்டியம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பக்கம் ஜிம்மின் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அந்த டைமில் தான் டோர் ஓப்பன் ஆகுது. யோங்கி வரான். ஸோ யோங்கியை பார்த்தோன்னே ஜிம்மின் ஸோ கண்ணன் தனியாக வருது. அதே அவனுக்கு ஞாபகம் வர ஒரே விஷயம் அவனோட பேபியாக தான் இருக்குது. ஸோ அவன் நல்ல ஒரு மைண்ட் இதுவில் தான் இருக்கான். ஏன்னா யோங்கி ஆல்ரெடி இந்த பக்கம் ஜிம்மின்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பான், இந்த மாதிரி பேபி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எதையுமே நான் சேர்த்துக்க மாட்டேன், அந்தேன்னு கொண்டுடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான்.
ஸோ இதெல்லாம் ஞாபகம் வந்த உடனே ஜிமின் ஸோ ரொம்ப ஒரு மாதிரி மென்டலி ரொம்ப டிஸ்டர்பிங் ஆகுறான். ஸோ அவன் அப்படியே அங்கேயே படுத்துட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் யோங்கி வந்தோடனே பி ரெடி, நம்ம வீட்டுக்கு போகிறோம் இப்போது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஜிமின் ஜஸ்ட் தலையை மட்டும்தான் ஆட்டுறான். ஸோ இந்த பக்கம் நர்ஸ்லாம் ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ மாத்திரை மருந்தெல்லாம் அந்த ஜிமினுக்கும் ட்ரிப்ஸ் போட்டு முடிஞ்சிடுது. ஸோ ஜிமினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான் யோங்கி. ஸோ அவன் ட்ரைவ் ஃபுல்லாகவே ஜிமின் ரொம்ப அமைதியாக இருக்கான். ஸோ அவன் மைண்ட் யோசிச்சுட்டே இருக்குது. ஸோ நிறைய விஷயம். பட் ஆனால் இந்த பக்கம் காட்டினா அப்படியே தேக்குக்கு தான். ஸோ தேக்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் காட்டினா தேக்குக்கு 2 பேருமே ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தா தான் கையில் ஒரு ப்ரெக்னன்சி டெஸ்டர் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் இந்த பக்கம் தேக்குக்கு 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. தாங்க அப்படி ஜேகேவை பார்த்தியா ஜேகே, ஃபைனலாக நம்ம லைஃப்பில் எவ்வளோ பெரிய ஹாப்பினஸ், நமக்கு பேபி வர போகிறோம், நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பக்கம் தாங்க சொல்லலாம். இதை கேட்டோன்னுமே ஜேகே ஆமாம் தே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ அவங்க 2 பேருமே ஹாப்பியாக பேசிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மூமெண்ட்டை காட்டினா அப்படியே யோங்கி மீனோட வீட்டில் தான் யோங்கியை காட்டினா. ஸோ இந்த பக்கம் யோங்கி பாட்டுக்கு இறங்கி போயிடுறான். ஸோ ஜிமின் அவன் பொறுமையாக காரை விட்டு இறங்கும் போதே அவனுக்கு மாத்திரை மருந்து அந்த டாக்டர் சொன்னது டிப்ஸ் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திக்கிட்டு ஸோ அப்படியே அவனோட மெடிசன்ஸ்லாம் கையில் எடுத்துகிட்டு தான் இறங்குறான். ஸோ இந்த பக்கம் யோங்கி நேராக கிளம்பி அவனோட ரூமுக்கு போயிடுறான். ஸோ இந்த பக்கம் ஜிமின் வீட்டுக்கு வந்ததுமே ஸோ அவனோட மெடிசன்ஸ்லாம் அப்படியே எடுத்துகிட்டு போய் அவனோட ரூமில் வச்சுட்டு ஸோ திரும்பவும் கீழே தான் வரான். ஸோ கீழே வந்துட்டு பார்க்குறான் வீட்டில் வெறும் ஃப்ரூட்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த ஃப்ரூட்ஸ் எடுத்து கட் பண்ணி ஜூஸ் போட்டுடுறான். ஸோ ஜூஸ் போட்டதுக்கப்புறமா ஜிமின் அந்த ஜூஸை குடிக்கிறான். ஸோ குடித்து முடித்ததுக்கப்புறமா ஸோ ஆஸ் யூஷுவல் அவனுக்கு பிடிச்ச மாதிரி பார்க்குறான். பிடிச்சது வந்து ஐஸ்கிரீம் இருக்குமான்னு. ஏன்னா இந்த பக்கம் காட்டினா யோங்கி எப்பவுமே வீட்டில் ஐஸ்கிரீம் வச்சுருப்பான். ஸோ அவனுக்கு தெரியும் ஜிமின் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பார்த்தா ஐஸ்கிரீம் இருக்குது. ஸோ இந்த பக்கம் ஜிமின் அந்த ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டுட்ருக்கான் பொறுமையாக உட்காந்து. ஜிமினோட மனசில் 1000 தாட்ஸ் இருக்குது. ஸோ யோங்கி அப்படியே மேலேருந்து பார்க்குறான் ஜிமின் சாப்பிட்டுட்ருக்கத. ஸோ யோங்கி எதுவும் கேட்கல. அவனோட ரூமுக்கு போய் லாக் பண்ணிவிட்டு தூங்குறதுக்காக போயிடுறான். அதே பக்கம் ஜிமினும் ஸோ நேராக அவனோட ரூமுக்கு தான் போகிறான். ஸோ அவனோட ரூமுக்கு போயிட்டு அப்படியே அவனோட பெட்டில் தான் படுக்கிறான். ஸோ படுத்துட்டு அப்படியே கண்ணை மூடுறான். ஸோ கண்ணை மூடிட்டு திங்க் தான் பண்ணுறான். அப்படியே யோசிச்சா பாஸ்ட் தான் அவனுக்கு ஞாபகம் வருது. ஸோ இது 6 மந்த்துக்கு முன்னாடி நடந்தது. அப்படியே காட்டினா இந்த பக்கம் ஜிமின். ஸோ ஜிமின் அப்போ தான் இந்த பக்கம் ஜேகேவோட வீட்டுக்கு வந்திருப்பான். ஜேகே வந்து காட்டினா யோங்கியோட வீட்டில் வேலை செஞ்சுட்ருப்பான். ஸோ இந்த பக்கம் ஜிமின் அப்போ தான் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அந்த டைமில் ஜிமின் ஹையர் செகண்டரி தான் படிச்சுட்ருப்பான். ஸோ ஸ்கூல் தான். ஸோ அந்த டைமில் ஜிமின் வந்ததை பார்த்தோன்னே இந்த பக்கம் ஜேகே மூஞ்சி திருப்பிட்டு போயிடுவான். அவளும் ஜேகே ஜிமின் கிட்ட பேச மாட்டான். ஏன்னா ஜிமின் வந்து ஜேகேவோட ஸ்டெப் பிரதர். அவங்க அம்மா அவங்க அப்பாவை விட்டுட்டு போய் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்க அப்பா அந்த சோகம் தாங்காமலே இந்த பக்கம் ஜேகே படிக்கிற வரைக்கும் கூட இருக்காமல் ஸோ ஜேகே 12th படிக்கும்போது அப்படியே அவங்க அப்பா இறந்துட்டுருப்பாரு. ஸோ ஜேகே அவனோட படிப்பெலாம் விட்டுட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருப்பான். அந்த பக்கம் காரணம் ஜிமின் இப்போ ஹையர் செகண்டரி படிச்சுட்ருக்கும்போது அவங்க மம்மி இறந்துட்டுருப்பாங்க. ஸோ அவங்க டேடியும் கூட சேர்ந்து தான் இறந்துட்டுருப்பாங்க. இந்த பக்கம் ஜிமின் மட்டும்தான் பிழைச்சிருப்பான் அந்த ஆக்சிடெண்ட்லேருந்து. ஏன்னா அவன் கூட போகாமல் ஸ்டடீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்திருப்பான். அதனால் ஸோ ஜிமினுக்கு இந்த மாதிரி ஒரு அண்ணா இருக்கிறது தெரிஞ்சோடனே இந்த பக்கம் ஜிமினை கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுட்டு போயிடுறாங்க அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம். ஸோ ஜேகே கூட அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால தான் ஜிமின் வந்து இப்போது ஜங்கு கூட வீட்டுக்கு வந்திருக்கான். இந்த பக்கம் காட்டினா ஜங்கு ஸோ அவன் அப்படியே ஜிமினை பார்த்துட்டு ஒரு மாதிரி இக்னோர் பண்ணிட்டு போயிடுறான். ஸோ ஜிமினோட ரூம் இதுதான் அப்படின்ற மாதிரி. ஜிமினுக்கு ஒரு குட்டி ரூம் தான் கொடுத்துருப்பான். ஸோ ஜிமின் இடத்துல அவனோட பேக் அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே அன்பேக்கிங் பண்ணி வைக்கிறான். ஸோ இந்த பக்கம் அப்படியே ஜிமின் பார்க்குறான் அந்த ரூமை. ஸோ அவனுக்கு அவங்க மம்மி சொன்னது தான் ஞாபகம் வருது. நம்ம வீட்லேயே குட்டி ரூம் தான் பார்க்கும். ஸோ அந்த குட்டி ரூம் தான் என்னோடய ரூம். நிறைய சீக்ரெட்ஸ் நிறைய விஷயம் நான் வச்சுருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பக்கம் அவங்க மம்மி சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது ஜிமினுக்கு. ஓ மம்மி இந்த இடத்த பற்றி தான் சொல்லியிருக்காங்களா, பட் அதே நமக்கு ரூமாக கொடுத்துட்டாங்க. வாவ் மம்மியோட சீக்ரெட்டான நிறைய விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் போலே அப்படின்னு சொல்லிட்டு
ஸோ அந்த பக்கம் ஜிமின் அப்படியே வந்து சுற்றி பார்க்குறான் அந்த இடத்த. ஸோ சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது, அதில் லாக் போட்டிருக்கு. ஸோ அது என்ன டேட்டுன்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியல இந்த பக்கம் யாருக்குமே, அதனால் அது திறக்கவே இல்லை. ஈவன் ஜங்குக்கும் தெரியாது அதோட டேட்டு. ஸோ ஜிமின்கான தெளிவாக தெரியும், ஏன்னா அவங்க மம்மி சொல்லியிருப்பாங்கள்ல எனக்கு நிறைய சீக்ரெட்ஸ்லாம் இருக்குது அந்த வீட்டில் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை பார்த்தோன்னே இந்த பக்கம் ஜிமின், ஓ மம்மி சொன்ன சீக்ரெட் பாக்ஸ் இதுதானா, ஓப்பன் பண்ணால் என்ன இருக்கும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ திங்க் பண்ணிகிட்டே இந்த பக்கம் ஜிமின் அதை ஓப்பன் பண்ணுறான். இந்த வாட்டி ஜங்குக் ஜிமினோட ரூமில் இல்லை. ஸோ ஜங்குக் வந்து வெளியே எங்கேயோ போயிருக்கான். ஸோ ஜிமின் ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே அழகாக ஒரு ஜுவல்லரி செட் இருக்குது. ஸோ ஜிமின் அப்படியே அதை பார்க்குறான். வாவ், எவ்வளோ அழகாக இருக்குல்ல அந்த ஜுவல்லரி செட், ஹவு க்யூட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான் ஜிமின். ஸோ அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க அந்த பாக்ஸில் இருக்கிறது உனக்கு தான் ஜிமின்ற மாதிரி. ஸோ ஜிமின் நான் திங்க் பண்ணி பார்த்துட்டு இதை தான் மம்மி நம்மக்கிட்ட கொடுக்கணும்னு நினச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ஓரமாக எடுத்து வச்சிடறான் ஜிமின். அப்படியே ஜிமின் பேக்லேருந்து ஒரு டைரி எடுக்கிறான். ஸோ இன்றைக்கி நடந்த எல்லா விஷயத்தையுமே அந்த டைரியில் எழுதியும் வைக்கிறான். ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜேகே. ஸோ ஜேகே வந்து வேலைக்காக யோங்கியோட வீட்டுக்கு தான் போயிருக்கான். ஸோ யோங்கியோட வீட்டில் டிரைவராக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் ஜேகே. ஸோ அந்த வீட்டில் தான் இருக்கான். இந்த பக்கம் காட்டினா இந்த பக்கம் யோங்கி மாஃபியாவில் இருக்கிறதுனால ரொம்பவே ரக்கடாக இருப்பான். ஸோ எல்லா இடத்துலையும் எப்பயுமே ரொம்ப சீரியஸான ஃபேஸை தான் காட்டுவான். இந்த பக்கம் தாங் வந்து யோங்கியோட தம்பி. ஸோ 2 பேருமே ஒரு வயிற்று பசங்க தான். ஸோ தம்பி இந்த பக்கம் காட்டினா தாங் காலேஜ் படிச்சுட்ருக்கான். ஸோ தாங் ரொம்பவே ஆக்டிவ், சுட்டி பையன், எல்லாத்துலேயுமே அந்த எதையுமே யோசிக்காமல் பண்ணிவிடுவான். இந்த பக்கம் காட்டினா தாங் தான். ஸோ தாங் வந்து சடுகுடு சடுகுடு சடுகுடுன்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துலேருந்து எகிரி குடிச்சிட்டு ஓடி வந்துட்டுருக்கான். ஸோ அப்படியே பின்னாடி பார்த்தா ஒரு கார்டு ஒருத்தவங்க வந்துட்டுருக்காங்க. யங் மாஸ்டர் இப்படிலாம் ஓடாதீங்க நில்லுங்க, இது மட்டும் மாஸ்டருக்கு தெரிஞ்சால் என்ன அவங்க ஓடாதீங்க நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் ஆனால் இந்த பக்கம் தாங்க கேட்காம இல்லை முடியாது, இன்றைக்கி எந்த காட்ஸும் என் பின்னாடி வரக்கூடாது, இன்றைக்கி நான் ஹாப்பியான ஒரு டேவை என்ஜாய் பண்ணணும், இது என்னோடய பர்த்டே. ஸோ இன்றைக்கும் காட்ஸ்லாம் வந்தால் என்ன அர்த்தம், நான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பேன், என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவேன், ஸோ ப்ளீஸ் நீங்கள் யாரும் என் கூட வராதிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ இந்த பக்கம் தாங்க அறக்க பறக்க ஓடிட்டுருக்கான். ஸோ அதை பார்த்தோன்னே இந்த பக்கம் காட்ஸ் இல்லை மாஸ்டர் நீங்கள் தனியாக போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, நில்லுங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ காட்ஸ் ஓடுறாங்க. பட் இந்த பக்கம் தான் உங்கள் யங் மாஸ்டர் சொன்னார்னா நீங்களாம் கேட்பீங்களா மாட்டிங்களா, கேட்போம் மாஸ்டர், பட் மாஸ்டர் சொல்லியிருக்கிறது அப்போ என் பேச்சை மட்டும் கேளுங்க, ஏன்னா நான் தானே உங்களோட யங் மாஸ்டர் அப்படின்னு ஒன்று காட்ஸில் தலையாட்டுறாங்க. ப்ளீஸ் இன்றைக்கி ஒரு நாளாவது என்னை நிம்மதியாக விடுங்களா, என்ன ஒரு நார்மலான பையன் மாதிரி விடுங்களேன், எனக்கு ஒரு நார்மலான லைஃப் வாழ ஆசையாக இருக்காதா அப்படின்னு ஒன்று காட்ஸில் எதுவும் சொல்லலை. ஸோ அவங்க எல்லாருமே அமைதியாகிடுறாங்க. அமைதியாகிட்டு இந்த பக்கம் அப்படியே பார்க்குறாங்க ஜேகே வெளியே இருக்கான். ஸோ டோர் ஓப்பன் பண்ணிட்டான். இந்த பக்கம் தாங்க ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு குதிச்சுட்டே ஓடுறான். ஸோ நேராக போயிட்டு அவன் அந்த காரில் தான் உட்காடுறான். இந்த பக்கம் ஜேகே தான் ட்ரைவ் பண்ணுறான். ஸோ ஜேகே அப்படி தாங்க்கு விஷ் பண்ணுறான், ஹாப்பி பர்த்டே யங் மாஸ்டர், தேங்க்யூ ஜேகே, ஸோ இந்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தாங்க ஒரு சாக்லேட் எடுத்து கொடுக்குறான் ஜேகே கிட்ட. ஸோ ஜேகே அந்த சாக்லேட்டை ஹாப்பியாக வாங்கி ஸோ கார் டேஷ்போர்டில் வச்சிடுறான். ஸோ இந்த பக்கம் காட்டினா தாங்க ஹாப்பியாக சிரிச்சுட்டு ஜேகே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, என்ன மாஸ்டர், என்ன இன்றைக்கி காலேஜ்லாம் போக வேணாம், நான் சொல்கிற இடத்துக்கு போகலாமா, எங்கே மாஸ்டர், நேராக கியூ ரெஸ்டாரண்ட் போயேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் ஸோ அது கேட்டதுமே ஜேகே ஸோ ஒரு லக்ஸுரியஸான ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போய் ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்தா நிறைய விஷயம் புதுசாக இருக்குது. ஸோ ரொம்ப லக்ஸுரியஸாக இருக்குது. அந்த இடத்துல அப்படியே இந்த பக்கம் தாங்க உள்ளே போகிறான். ஸோ உள்ளே போய்ட்டு அப்படியே ஜேகேவை கூப்பிட்றான், வாங்க ஜேகே அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஸோ ஜேகே அப்படியே தாங்க பார்த்துட்டு என்ன மாஸ்டர் என்னாச்சு, நீங்கள் உள்ளே வாங்க, இல்லை மாஸ்டர் இது தப்பு, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க ஜேகே, நான் உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறதுக்காக கூப்பிட்றேன். ஸோ உங்கள் பர்த்டேக்கு நான் உங்களோட வந்தேன்ல, ஸோ அதனால் என்னோடய பர்த்டேக்கு உங்களுக்கு நான் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வாங்க அப்படின்னு ஒன்று வந்து பக்கம் ஜேகே அப்படியே போகிறான். பட் அந்த ஃபுல் ஹோட்டலையும் யாரோ புக் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. ஸோ யாருமே இல்லை அந்த ஹோட்டலில், ஜேகேவும் தாங்க மட்டும்தான். ஸோ தாங்க அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போய் ஒரு டேபிளில் உட்கார வைக்கிறான். உட்கார வச்சோன்னே ஆளுங்கள்லாம் வந்து இந்த பக்கம்
எல்லாத்தையுமே இந்த பக்கம் வச்சுட்டு போகிறாங்க. சென்டரில் கேக் அண்ட் தென் சாக்லேட்ஸ், பிஸ்கெட்ஸ் ஒரு பக்கம் அண்ட் தென் இந்த பக்கம் கார்னர் ட்ரிங்க்ஸ் எல்லாமே எவ்ரிதிங் ஒரு பெரிய டேபிளில் வச்சிடுறாங்க. ஒரு குட்டி டேபிளில் மட்டும் கேக், கேண்டில்ஸ் அந்த மாதிரி வச்சு ட்ரிங்க்ஸ் வச்சிடுறாங்க. ஸோ அந்த சின்ன டேபிளில் மட்டும் இந்த பக்கம் தேங்கும் ஜங்குக்கும் போய் உட்காடுறாங்க. தேங்க அப்படியே ஜிக்கேவை பார்த்து நான் இப்போ கேக் வெட்ட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த பக்கம் ஜேகே மாஸ்டர் பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லையே, அதுதான் நீங்கள் இருக்காங்களா அப்படின்னு இந்த பக்கம் ஜேகே அப்படி ஸ்மைல் பண்ணுறான். ஸோ ஓகே கட் பண்ணுங்கள் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அது சொன்னோன்னே இந்த பக்கம் தேங்க நல்லா ஒரு பிரேவ் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே அந்த கேக்கை கட் பண்ணுறான். ஸோ அந்த கேக்கை கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் ஜேகேக்கு தான் எடுத்து விட்றான். ஸோ ஜேகே சாப்பிட்டுட்டு அப்படியே தேங்க்கும் எடுத்து விட்றான். ஸோ தேங்க சாப்பிட்றான். ஸோ அப்படியே இந்த பக்கம் தேங்க் ஜேகேவை பார்த்து உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் ஜேகே, நான் ஷென்னாச்சு மாஸ்டர். ஸோ என்னை மாஸ்டர்னு கூப்பிடாதீங்க, தேங்கன்னு கூப்பிடுங்க, அப்போ தான் நான் சொல்லுவேன். பட் மாஸ்டர் தேங்கன்னு கூப்பிடுங்க அப்படின்னு. ஸோ இந்த பக்கம் ஜேகே சொல்லுது என்னாச்சு. ஸோ அப்படின்னோடனே இந்த பக்கம் தயாம் இந்த பக்கம் ஜேகே கிட்டே கேட்குறான். ஜேகே உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை பார்த்த ஃபஸ்ட் சைட் உங்ககிட்ட நிறைய பேசணும்னு நினச்சேன். பட் ஆனால் என்னால் பேச முடியல. என் அண்ணாவால் என்னோடய சுதந்திரம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. ஸோ உன் கூட நான் இண்டிபெண்ட்டாக வாழணும்னு நினைக்கிறேன். ஸோ நீ என்ன சொல்கிற ஜேகே அப்படின்னு. ஜேகேக்கு நோ வேர்ட்ஸ், வாயிலேருந்து வெளியே வரல. அவன் அப்படியே கண் கலங்கான். இதை பார்த்தனுமே தான் ஒன்றும் இல்லை. ஸோ நீ சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ அது கேட்டதுமே ஜேகே ஸோ தலையை மட்டும் மல்டிபிள் டைம்ஸ் ஆட்டுறான். ஏன்னா அவனுக்கும் ஃபீலிங் இருந்திருக்கும். இந்த பக்கம் இன்றைக்கே சொல்லலாம்னு சொல்லிட்டு ஜேகேவும் நினச்சிருப்பான். இந்த பக்கம் ஜேகே அப்படியே அவனோட பாக்கெட்லேருந்து ஒரு ரிங் எடுத்து ஓப்பன் பண்ணுறான். ஸோ அது அவனோட சேலரியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வாங்கின ரிங். ஸோ ஒரு குட்டி முத்து வச்சு ஒரு சின்ன டைமண்ட் வச்சு அழகாக இருக்கு அந்த ரிங். ஸோ அந்த ரிங் எடுத்து தேங்கிட்ட நீட்டுறான். ஸோ தாங்க அப்படி ஜேகே வந்துச்சா பார்க்குறான். ஏன்னா ஜேகே தலையாட்டுறான். உங்களை மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி நினச்சதான். நான் உங்களை எப்போ பார்த்தேன்னு தெரியுமா? ஒரு காலேஜில் தான், அந்த ஈவெண்ட்டில் தான். ஸோ எனக்கு அப்போ தெரியாது நீங்கள் யோங்கியோட பிரதர்னு. பட் ஆனால் ஸோ டுடே இந்த டே எனக்கு ரொம்ப ப்ரீஷியஸான டே. ஸோ ஏன்னா என் லவ் ஆஃப் மை லைஃப் இன்னைக்கு என்கிட்டே லவ் சொல்லியிருக்கு. ஸோ என் லைஃப் லாங் உங்களை கண்கலங்க விடாமல் நான் வச்சு பார்த்துப்பேன். அண்ட் தென் என்னை நம்புங்க, எப்பயுமே உங்களை ஹாப்பியாக வச்சுருப்பேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை ஹாப்பியாக வச்சுருப்பேன். என் லைஃப் ஃபுல்லாக என் கூட இருப்பியா அப்படின்னோனையும் தேங்க அவனோட கையை காட்டுறான். ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி. ஸோ தேங்க கை காட்டினோடனே என்ன ஜங்குக்கு ரிங் போட்டு விட்டுடுறான். ஸோ கிட்டத்தட்ட இந்த லவ் அப்படியே 6 மந்த்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஸோ 6 மந்த்துக்கு அப்புறமா இந்த பக்கம் காட்டினா யோங்கி மீனோட வீட்டில் தான். ஸோ யோங்கி அப்படி இந்த பக்கம் தேங்காக அலையன்ஸ் தேட ஆரம்பிச்சிட்டான். ஸோ தேங்கையும் ரொம்ப கம்பல் பண்ணிகிட்ருக்கான். அங்கே பாரதி நான் சொல்கிறவங்கள தான் நீ மேரேஜ் பண்ணணும். அண்ட் தென் உனக்கு ஆசை இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எதாவது ஆசை இருந்தால் அது குழி தோண்டி படிச்சுது. அண்ட் தென் லவ் யாரையாவது பண்ணினாலும் சேர்த்து தான் சொல்கிறேன். இல்லை இங்கே பாருங்கள் அண்ணா, ஏய் வாய் முடு, என்னை எதிர்த்து பேசுகிற வேலை வச்சுக்காத. இல்லை எனக்கு என்ன ஃபீலிங்ஸ்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தானே. ஸோ உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் முடிவு எடுத்தால் அதுக்கெலாம் நாள் கிடையாது. இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஒரு ஃபேஸை கெட்டு எழுத்து சொல்கிறான். ஸோ யோங்கி பி ரெடி, இன்னும் ஒரு 2 டேஸில் உனக்கு மேரேஜ் ஆக போகுது. இல்லை எனக்கு இந்த மேரேஜ் வேணாம். ஏன் யாராவது லவ் பண்ணுறியா? ஆமாம். இங்கே பாரு அந்த மாதிரி எவனால் லவ் பண்ணியாண்ணா மறந்துடு. முடியாதுண்ணா, நான் அவனோட மட்டும்தான் வாழ்வேன். இங்கே பாருதே நான் சொன்னது தான். ஸோ எவ்வளோ நாள் அவனோட ஹாப்பியாக இருப்பேன். அண்ட் தென் அவங்ககிட்ட எவ்வளோ மணி இருக்குன்னு தெரியாது. இங்கே பாரு ரொம்ப கோடீஸ்வரனோட பையன். அண்ட் தென் மல்டி மில்லியனர். அவன்கிட்ட எவ்வளோ மணி இருக்குன்னு தெரியும்ல, உன்னை ஹாப்பியாக வச்சுப்பான். இல்லைண்ணா மணி மட்டுமே வாழ்க்கை இல்லைல்ல. இங்கே பாருதே தேவையில்லாதெல்லாம் திங்க் பண்ணாத. அண்ணா எனக்கு அவனோட மேரேஜ் பண்ணி வைக்க முடியுமா முடியாதா? முடியாததே. அப்போது நான் அவனோட ஓடி போயிட்டேன்னா எவ்வளோ தூரம் ஓடுவேன்? அவன்கிட்ட எவ்வளோ மணி இருக்கும்? அவங்க கூட சேர்ந்து நீ ஓடினாலும் கடைசியில் சாப்பாட்டுக்கு பிச்சை தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் தாங்க கோவம் வந்துடுது. நான் சாப்பாட்டுக்கு பிச்சை எடுத்து கூட வாழ்ந்துப்பேன். பட் ஆனால் இந்த மாதிரி எனக்கு மனசுக்கு பிடிக்காத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிவிட்டு நான் வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். பட் இந்த பக்கம் ஜேகே கோவம் வந்து தாங்க அடிச்சிட்டு
நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் போயிடுறான். ஸோ இந்த பக்கம் தயாங்க அழுதுகிட்டே ஜேகேக்கு கால் பண்ணி இதெல்லாம் சொல்லிடுறாங்க. ஸோ ஜேகேவும் என்னது இப்படி சொல்கிற, ஸோ நீ கவலைப்படாத, நான் எப்படியாவது உன்னை கூட்டிகிட்டு போக பார்க்குறேன். ஜேகே எப்படி நீ ஏன் வீட்டில் இருக்க, அந்த ஜமீன் வேறு உன் கூட தானே இருக்கான், அவனை பற்றி யோசிக்காத, நான் சொல்கிறதுக்கு மட்டும் கேள் அப்படின்னோனையும். ஸோ இந்த பக்கம் அப்படியே தயாங் ஜேகே சொல்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டே ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் கிளம்புறான். ஸோ காலேஜுக்கு இந்த பக்கம் தயாங். ஸோ கிளம்பிட்டு இந்த பக்கம் தயாங் அவனோட கிரெடிட் கார்டு எடுத்துகிட்டு போய் இருக்கிற எல்லா அமௌண்ட்டையும் அப்படியே எடுக்கிறான். ஸோ அவனோட பேங்க் அக்கௌண்ட்டில். ஸோ அதெல்லாம் எடுத்து பேக்கில் போட்டு வச்சுக்கிறான். ஸோ இந்த பக்கம் தயாங்கோட பாஸ்போர்ட், விசா எல்லாத்தையுமே இந்த பக்கம் தயாங்க எடுத்துடுவான். அவனோட சர்டிஃபிகேட் எவ்ரிதிங் இந்த பக்கம் காட்டினா ஜேகே ஜிமின் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா தான். ஸோ ஜிமினோட லாஸ்ட் டே இது. ஸோ ஜிமின் எக்ஸாம் எழுதுனதுக்கான டே. ஸோ லாஸ்ட் டே இன்னையோட அவனோட ஸ்கூல் லைஃப் மொத்தமாக முடியுது. ஸோ ஜிமின் இந்த பக்கம் ரொம்ப ஹாப்பியாக காலேஜ் தான் அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக போகிறான். ஸோ அவன் ஸ்கூலுக்கு. ஸோ இந்த பக்கம் காட்டினா அவன் போன டைமில் ஜேகே ஸோ அவனுக்கு தேவையான திங்ஸ் அண்ட் தென் வீட்டில் அவன் சேர்த்து வச்சுருந்த மணி எவ்ரிதிங் எல்லாத்தையும் எடுத்துக்கிறான். ஸோ அப்படியே எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் திரும்பி அவங்க மம்மாவோட ஃபோட்டோவை பார்த்து என் கூட தான் நீ இல்லை, அண்ட் தென் எங்கள் அப்பாவையும் ஏமாற்றிட்ட, இப்போ என்ன உன் பையன் அவனெல்லாம் என்னால் ப்ரொடெக்ட் பண்ண முடியாதுமா, எனக்கு என் லைஃப் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் ஜேகே கிளம்பிட்டான். ஸோ நேராக இந்த பக்கம் தாங்க வந்துடுறான். தாங்க பார்த்தோன்னே இந்த பக்கம் ஜேகே காட்டு பாஸ்போர்ட் விசாவை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பக்கம் ஏர்லைன்ஸில் டிக்கெட்டு எல்லாமே எடுத்துட்டாங்க. ஸோ அப்படியே ஏர்லைன்ஸ்குள்ளே போகிற மாதிரி போயிட்டு ஸோ லாஸ்ட் மினிட்ல வெளியே வந்து டாக்ஸி பிடிச்சி அப்படியே இந்த பக்கம் ஒரு பஸ் பிடிச்சி தான் கிளம்பிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு ஊராக விட்டு போயிருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த பக்கம் யோங்கியை ட்ரிக் பண்ணி ஏர்லைன்ஸ் வழியாக போகிறோன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு. ஸோ இந்த பக்கம் தேகு கிளம்பிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் தேகு கிளம்பினோடனே இந்த பக்கம் யோங்கி நைட் ஆகிருக்கும். பட் ஆனாலும் இந்த பக்கம் சுத்தமாக தாங்க வந்திருக்கவே மாட்டான். ஏன்னா ஆஃப் டே தான் காலேஜே. இந்த பக்கம் யோங்கி என்னாச்சு என்ன தாங்க வரல, ஏன் யாருமே அந்த அவங்க கூட எந்த பாடி கார்டும் போகலையான்னொன்னையும். ஸோ எல்லாருமே அப்படியே யோகியை பார்த்து இல்லை ஷெங் மாஸ்டர் தான் வேணான்னு சொன்னார், ஸோ அதனால தான் அவன் வேணான்னு சொன்னால் நீங்கள் போகாமல் இருப்பீங்களா, இல்லை ஜேகே போயிருந்தார், ஸோ ஜேகேக்கு ஃபோன் போடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜேகேக்கு கால் பண்ணால் ஜேகேக்கு காலே போக மாட்டேங்குது. ஸோ சுத்தமாக ஜேகே காலே போகல, சுவிட்ச் ஆஃப்னே வருது. ஸோ அந்த பக்கம் இவங்க ட்ராக் பண்ணுங்கள் 2 பேரோட ஃபோனையும் இருக்காங்க. ஸோ 2 பேரோட ஃபோனும் ஒரே இடத்துல தான் ஆஃப் ஆகிருக்கு. ஸோ வந்து இந்த பக்கம் ஜேகே இந்த பக்கம் தாங்க கூட்டிகிட்டு பஸ்ஸில் ஏறி கிளம்பி ஒரு கண்ட்ரியை விட்டு வேறு கண்ட்ரி போகிறதுனால ஸோ ஊராக சுற்றுற மாதிரி போகிறான். அப்போ தான் அவங்களுக்கு லொக்கேஷன் தெரியாதுன்னா அவனோட ஃபோனில் ஆஃப் பண்ணி தூக்கி போட்டுட்டான் எப்பயோ. தாங்கும் ஜேகேவும் வேறு ஒரு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஸோ முடிஞ்ச அளவுக்கு மாறு விஷயத்தில் 2 பேருமே போகிறாங்க. இந்த பக்கம் யோங்கி வீட்டில் இந்த சிசிடிவி கேமரா அந்த தாங்க செலவு பண்ண மணி அவன் எடுத்தது எல்லாத்தையும் பார்த்து அவன் அப்போது ஜேகேவோட ஓடி போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்கு அப்போ தான் ரெகக்னைஸ் ஆகுது. இந்த பக்கம் ஜேகே காட்டினா தாங்க பார்த்து நம்ம செஞ்சதில் கரெக்டாக தான் கரெக்ட் தான் ஜேகே, அமைதியாக இரு. எங்கள் அண்ணனுக்கு இப்போ 2 விதமாக யோசனை வந்திருக்கும். ஒன்று நீ என்னை கடத்திட்டு போயிட்டேன்னு, இல்லை நான் உன் கூட ஓடி போயிட்டேன்னு. இந்த 2த்துல எது வந்துச்சுன்னு தெரியல எங்கள் அண்ணனுக்கு யோசனையாக. ஸோ பட் எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் அப்படியே இருக்கான் இந்த பக்கம் தான். பட் ஆனால் இந்த பக்கம் கண்ணா ஜோங்கி அவங்க ஓடி போகிற அளவுக்கு அவங்க 2 பேரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் அவங்க யாரும் பேசிக்கவே மாட்டாங்க 2 பேரும். எனக்கு தெரிஞ்சு ஜேகே தான் தாங்க கூட்டிகிட்டு போயிருக்கணும், அதுவும் ஃபோர்ஸ் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் ஜேகேவை தான் எல்லாருமே ட்ராக் பண்ணுறாங்க. ஸோ இந்த பக்கம் கண்ணா ஜிமின் ஸ்கூல் முடிச்சுட்டு அப்போ தான் வரான். அவனோட லாஸ்ட் எக்ஸாமில் எழுதிட்டு ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்கு வரான் ஜிமின். வீட்டுக்கு வரும்போதே இந்த பக்கம் ஜிமின் பார்க்குறான். ஸோ ஒரு பானிபூரி கடை இருக்குது. ஸோ அவனுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஷாப் அது. ஸோ நேராக போயிட்டாங்க பானிபூரி சாப்பிட்டுட்டு. ஸோ டைம் ஒரு 6 o'clock பொறுமையாக வீட்டை நோக்கி போயிட்டுருக்கான். ஸோ வீட்டாண்டு பெரிய ஒரு லக்ஸுரியஸான கார் நிற்கிது. ஸோ அதை பார்த்தோன்னே இந்த பக்கம் ஜிமின் என்ன இந்த கார் எங்கே நிற்கிது, ஒருவேளை அண்ணாக்கு வேண்டியவங்க யாராவது வந்திருப்பாங்களா தெரியல, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் அப்படியே ஜிமின் உள்ளே போகிறான். போனால் யோங்கி தான் அங்கே உட்காந்துட்ருக்கான்.
ஸோ யோகியை பார்த்தோன்னே ஜிம்மின் எதுவுமே பேசலை, அமைதியாகவே இருக்கான். ஸோ ஓகேடா, நான் இதோட செகண்ட் பார்ட் அப்லோட் பண்ணுறேன். இது 2 ஷார்ட்டாகவே நான் மாற்றிடுறேன், ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகுது. ஸோ அப்புறம் ஒரு 2 ஹார்ஸுக்கு வந்துடுச்சுன்னா என்னால் அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த பார்ட் நாளைக்கு வந்துடும்டா. இதோட நெக்ஸ்ட் பார்ட் ஓகேவா? ஆர்மீஸ், இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபிக்ஷன், டோன்ட் பி அடிக்டட் அண்ட் என்ஜாய்டா. ஸோ ஆர்மீஸ், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்கடா. ஓகேவா? ஓகேடா ஆர்மீஸ், லவ் யூ, பாய்.